Lord, praise the 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 Lord. Hallelujah, 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 hallelujah. யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரப்பா சுகந்தரும் தெய்வம் தழம்புகளால் சுகமானோ. யெகோவா சம்மா என் கூட இருப்பீர், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அல்லேலூயா. பிரிய சகோதரர்களே, ஆண்டவர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கிறார். யாரை பார்க்கிறாரு? ஏழைகள், திக்கற்றவர்கள், அநாதர்கள், கைவிடப்பட்டவர்கள், விதவைகள், ஊனமற்றவர்கள், மனோநோயாளிகள், யாரோரும் இல்லாதவர்களே, பரதேசிகளாய ஜனங்களே, மக்களே. நான் அடிக்கடிக்கு சொல்லும், இந்த பரதேசிக்காக இயேசுவே சிலுவையில் நீ மரித்தீரப்பா, என் பேரை சொல்லி மரித்தீரப்பா, அப்படி தான் சொல்லுவேன். 68ஆம் சங்கீதத்தில் அது எழுதியிருக்கிறது. தாவீது தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாயிருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாயிருக்கிறார். அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு, அதான் மோசஸ் ராஜசேகரன் ஊழியக்காரர் இருந்தார். அவர் அருமையாய் பாடும், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, எக்காலம் துணைன்னு சொல்லுவாங்க இந்த பாட்டில். அவர் அதான் உண்மை. எப்பொழுதும் இப்படிப்பட்ட மக்களை தான் அவர் நோக்கி பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, யாரெல்லாம் தன்னைத்தான் தாழ்த்தி, யாக்கோபு 4:10, கர்த்தர் முன்னில் நம்ம தாழ்மைப்பட வேண்டும், அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். அதான் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வசனம், இருவரும் கற்கள பட்டயம். கர்த்தருடைய சந்நிதியிலே தாழ்மைப்படுங்கள், ஏற்ற நேரத்தில் அவர் நம்மளை பலப்பட கரத்தில் உயர்த்து நிறுத்துவார். என்ன உயர்த்துன்னு சொல்லும்போது ஜனங்களை கேட்பார், என்ன எங்களுக்கு வருமானம் பிரிக்க தெரியுமா, வீடு கட்ட முடியுமா, கடன் நீங்குமா? விஸ்வசிச்சா எல்லாம் நடக்கும். ஆமேன் சொல்லுங்க. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமேன். നമ്മുടെ பக்கம் இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாம் கூடும். ஜபம் பண்ணணும். கர்த்தருடைய பக்கத்தில் கிருபை இருக்கிறது, கிருபையினாலே எல்லாம் ஆகும். ஆமேன். அதான் சங்கீதக்காரன் பாடுற, உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபை தான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபை நம்மை தாங்கும். த கிரேஸ் ஆஃப் காட். அல்லேலூயா. கிருபை நம்மை தாங்கும்னு சொன்னால், எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், ஆண்டவரே கிருபையினாலே என்னை தாங்கிக் கொள்ளுங்கன்னு சொல்லுங்கள். கிருபை நம்மை தாங்கும். இப்போது பரீட்சை எல்லாம் முடிஞ்சது. 2024. இனி பிள்ளைகளுக்கு பரீட்சா ஃபீஸு கட்டணும், மற்ற பிள்ளைகளை போல படிக்க வைக்கணும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுகளிலே பல விதத்தில் உள்ள பிள்ளைகள் படிக்கிறார்கள். ஃபீஸ் அதிகமாக இருக்கும், டொனேஷன் கொடுக்கணும், சீட்டு கிடைக்கணும்.
கர்த்தரத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஏழை எளிய மக்களுக்கு, கூலி வேலை செய்யுന്ന சகோதரங்களுக்கு எப்படி ஆண்டவரே இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்லெல்லாம் அவர்களுக்கு பணத்தை சம்பாதிச்சு கொடுக்க முடியும், அதுக்கொரு வழி காட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். யாரோருமில்லாத மக்கள் வழியிலே குடும்பம் நடத்துகிறாரு. ஒரு நாள் ஊழியத்துக்கு போகும்போது வழியிலே குடும்பம் ரோடு சைடில் நான் கேட்டேன், எங்கள் பிள்ளைகளை நீங்கள் படிக்கிறாரா? நாங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் நல்லா படிக்கிறேன் ஐயா. அந்த தாய் தகப்பனும் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளை நல்ல வெல் அரேஞ்சு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாரு. கர்த்தரோட பிள்ளைகள் எத்தனையோ மக்கள் வேலை செய்து படிக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிச்சு கொண்டு தான் இருக்கிறோம். பிரியமானவர்களே, கிருபை இருந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். அப்போது சிலர் கேட்பார், பெரிய பெரிய தனவான்கள் எல்லாம் பணக்காரர்கள் எல்லாம் நல்ல வசதி வாய்ப்புள்ளவர்களை பார்க்க மாட்டாரா? அப்படி கேட்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? தனவான் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். தனவான் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வஸ்து வகைகள், சொத்துகள், താങ്ങ முடியாத ഭാരമായിരിക്കുന്ന കണക്ക് കാര്യങ്ങൾ എല്ലാം കർത്തൃടത്തിൽ ഒപ്പിക്കൊടുക്കണം. കർത്തൃ സന്നിധിയിൽ വരണം. കെട്ടുകെട്ടായി പണം കൊണ്ടുപോയി ആലയത്തിൽ പോട്ടെന്ന് വിചാരിച്ച് പരലോകം പോകാൻ முடியாது, ഭൂമിയിൽ സമാധാനം கிடைக்காது. நேர்மையான வழியில் சம்பாதிக்க வேண்டும். இதெல்லாம் கர்த்தர் நோக்கி பார்ப்பார். இந்த சங்கீதப்பக்காரன் தாவீது சொல்கிறார், பரலோகத்திலிருந்து அவர் நோக்கி பார்க்கிறாரா? உணர்வுள்ளவன் உண்டோ? என்ன உணர்வு? எப்படி சம்பாதிக்கணும், எந்த அளவுக்கு சம்பாதிக்கணும், எந்த ரீதியில் சம்பாதிக்கணும், பணம் யாருக்கெல்லாம் கொடுக்கணும், விதவைகள், முதியோர்கள், திக்கற்றவர்கள், அநாதர்கள், இல்லங்கள், சோஷியல் சர்வீஸ், ஏழை எளிய மக்களுக்கு இல்லாதவங்களுக்காக போஷிக்கணும். அதுக்காக தான் கர்த்தர் கொடுக்கிறாரு. அது அவர்கள் உணர்ந்து செய்ய வேண்டும். எத்தனையோ மக்கள் படிக்க முடியாது. அமெரிக்காவில் ஒரு ലോറി ഡ്രൈവർ തമിഴ്നാട്ടിലെ ഒരു കുഷ്ഠരോഗിയുടെ മകനെ காலேஜில் படித்து முடியும் நேரமுள்ள பணத்தை அவர் கெட்டிக்கொண்டு முடித்தார். அது எப்படி ஒருவர் என்னோட சொன்னார், இது எப்படி நடக்கிறது இந்த காரியங்களெல்லாம்? ஒரு ലോറി ഓടിക്കുന്ന ഡ്രൈവർ അമേരിക്കയിൽ அந்த குஷ்டரோகியோட மகனை படிக்க வைக்கிறதுக்காக அவன் படித்து இப்போ பெரிய என்ஜினியர் ஆகிடுச்சு. இதெல்லாம் எப்படி நடக்கிறது? அதான் அந்த கிருபை. அந்த மகனுடைய வாழ்க்கை ஒரு பெரிய என்ஜினியர் ஆகும்போது அவன் அநேகருக்கு வெளிச்சமாய் மாறும், உதவியாய் மாறும். இது என்னோட ஒரு பாஸ்டர் சொன்னார். இப்படி அநேகருக்கு உதவி செய்யணும். 6:2 எபேசியர், கலாத்தியர் 6:2 இதிலெல்லாம் கர்த்தர் நிறைய எழுதியிருக்கிற காரணம் ஒருவருக்கு ஒருவர் பாரத்தை தாங்க வேண்டும். எல்லாம் நமக்காகவே சம்பாதிச்சு நமக்காகவே வைத்து கொண்டிருந்தால் பரலோக ராஜ்யம் என்பது நீதியும் நேர்மையும் நியாயம் உள்ள ராஜ்யமாம். கணக்கு ஒவ்வொரு கணக்கு கேட்பார். அல்லேலூயா. கிராமங்களிலெல்லாம் காஞ்சிபுரம், இந்த வெளி கிராமம், பல உள் கிராமங்களில் போகும்போது அங்கே ஆகாரத்தின் குறைவினால ஒட்டி கண்ணு மங்கி வாலிப பிள்ளைகள், சொறு பிள்ளைகள் சத்து ஆகாரம் இல்லாமல் ஒரு வசத்தை தாயார் வேலைக்கு போகிறாரு, ஒரு வசத்து தகப்பனும் வேலைக்கு போகிறாரு. தகப்பன் முழு சாராயம் குடித்து
ஒன்றுக்கும் உதகாத பிள்ளைகளை கவனிக்காத, குடும்பத்தை கவனிக்காத வாழ்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த தாயார் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய முடியும்? குடும்பம் நடத்தணும், வேலைக்கு போகணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், எல்லா காரியங்களும் பார்க்கணும். அப்போது தகப்பனுடைய உத்தரவாதத்தை மறக்க வைக்கிறது யார்? போதைப்பொருள். அதனால் எத்தனையோ குடும்பங்கள் அழிஞ்சு போகுது. தமிழ்நாட்டில் எத்தனையோ விதவைகளை உருவாகுத காரணம் என்ன? இதெல்லாம் நம்ம சிந்தித்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, தேசத்தில் நேர்மையான வழி, எந்த வழியில் போக வேண்டும், மக்கள் எப்படி வேலை செய்து சம்பாதிக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்காக உதவி செய்ய வேண்டும். தகப்பன் தாய்க்கும் 2 பிள்ளைகள் அல்ல 3 பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு யார் உதவி செய்கிறது? ஆண்டவரே கருணை காட்டும். ஜெபிச்சு கொண்டிருக்கிறோம். பல இடங்களில் போகும்போது சில பிள்ளைகளெல்லாம் வயல்களிலே, மலை சைடிலே, இங்கே எல்லாம் உட்கார்ந்து கொண்டு இருப்பார். கேட்பேன், என்னப்பா ஸ்கூலுக்கு போல ஃபீஸு கட்டலை ஐயா? ஃபீஸு ஏன் கட்ட முடியல? அது அப்பா அம்மாவுக்கெல்லாம் வேலை வாய்ப்பெல்லாம் கம்மியாக இருந்தது, அதனால் பண வருமானம் இல்லை. அப்போ வேலைக்கு போகுதா? போயாலும் பிரயோஜனமும் இல்லை. எல்லாமே போதைப் பொருளை சாப்பிட்டு வருவாங்க. பணம் எல்லாம் வீணாகி போகிறது. அம்மா சம்பாதிக்கிறதுனால என்ன சம்பாதிக்கும்? கர்த்தருடைய கிருபை இருந்தால் எல்லாம் ஜெயமாய் மாறும். கிருபையை சார்ந்து கொள்ளுங்க, கிருபையில் பலப்படுங்க. தேவ கிருபை என்றும் உள்ளது. தாவீது ஒரு வசனம் சொன்னார், 63ஆம் சங்கீதம், அதில் 1ஆம் வசனம், தேவனே நீ என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே நான் உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததுமான நிலத்திலே என் ஆத்துமா உன்மேல் தாகமாயிருக்கிறதே. என் மாம்சம் அதுவும் உண்மை வாஞ்சிக்கிறது. அப்போ ஆத்மாவும் மாம்சம் சரி, ஆவி ஆத்மா சரீரம் எல்லாமே ட்ரை ஆகி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தாவீது இருக்கிறது. அதே போல தான் இந்தியா ராஜ்யத்தில் இருக்கிற கிராம பகுதியில் இருக்கிற மக்களோட வாழ்க்கை வறண்டு போன வாழ்க்கை, எதிர்பார்ப்பில்லாத வாழ்க்கை, நோ ஹோப். அதுக்கு தான் கிருபையில் சார்ந்து கொள்ள வேண்டும். தேவனே உம்முடைய கிருபையினால் நடத்தும், உம்முடைய கிருபை போதும். ஆண்டவரோடு அதிகாலமேலு கேளுங்கள். கர்த்தர் ஒரு வழி அடையும் போது 7 வழி ஆண்டவர் திறப்பார். 7 வழி. ஒரு வழி அடையும் போது 7 வழி கர்த்தர் திறப்பார். கர்த்தர் வழி திகவானது. As for God, His way is perfect. கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றும். நீ சும்மாதிரி, உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். இந்த வஞ்சிச்சு ஏமாத்து நாவிகள் எல்லாம் ஒழிஞ்சு போயிடும். ஆமாண்ட சதி திட்டங்கள் அபத்தமாகி போயிடும். ஆண்டவருடைய வல்லமை உள்ள கரத்தில் அவரை கிருபைக்காக அதிகாலமே எழும்பி, என்னை உண்டாக்கின தேவனே, என்னை சுருட்டிச்ச தேவனே, என்னை படைச்ச பரம குயவனே, இந்த களிமண்ணான என்னை நினைத்தரலும் என்ன கேளு. கர்த்தர் செய்வார், நிச்சயமாய் செய்வார். உன் துக்கமெல்லாம் மாறும், சந்தோஷம் உண்டாகும், ஆனந்த களிப்பு மகிழ்ச்சி உன் தலைமையில் உண்டாகும். சஞ்சலம் கடத்தினாலே வருமத்தாலே கொண்டு பிறந்த சஞ்சலம் தப்பிப்பு கொண்டிருந்த பிசாஜி ஓடி போயிடும். பிசாஜின் ஆயுதம் வருமத்தனம், கடன் பிரச்சனைகள், போராட்டங்கள். நம்முடைய போராட்டங்களைக்காலும் பிரச்சனைக்காலும் கடத்தினைக்காலும் இயேசு பெரியவர், அவர் நடத்துவார். அவரே சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, மகளே, உன் பாரங்கள் எல்லாம் என் சிலுவையிலே அடிவாரத்தில் வை, இறக்கி வை, என்னிடத்தில் வாருங்கள். ஆண்டவரிடத்தில் வாங்க, சிலுவையில் வந்து நோக்கி பாருங்கள்.
கல்வாரி சிலுவையிலே நோக்கி பாருங்க. He became poor to make us rich. நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கி மாற்றும்படியாக நம்முடைய பாவங்களும் சாபங்களும் தண்டனைகளும் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய கடன் அவர் எடுத்துக்கொண்டார். ஏது கேட்டாலும் செய்வார். தன்னுடைய குமாரன் மூலமாக ஏது கேட்டாலும் பிதாவை செய்வார். அவரே சொல்கிறேன்னு. சகோதரா சகோதரி, இயேசுவோட ஒரு வார்த்தை கேளு. நீ ஏன் அழுது கொண்டிருந்தாலும், ஏன் துக்கப்பட்டிருந்தாலும், நீ எந்த காரியத்திலிருந்தும் கவலைப்பட்டு கொண்டிருந்தாலும், நீ ஆண்டவரோட ஒரு வார்த்தை சொல்லு. கேளுங்கள், கொடுக்கப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும். தேடுங்கள், கண்டடையும். நீ ஏதை கேட்க வேண்டும்? ஆஸ்க், நாக், சீக். நீ ஏதை கேட்க வேண்டும்? நீ எனக்கு இது வேணும், அது வேணும், அப்படி ஆகணும், அதை கேட்கறதுனே காலம். அதிகாலையில் எழும்பி, ஆண்டவரே நீர் என்னுடைய தேவன், நீ என்னோட இரு ஆண்டவரே. வானம் பூமியும் சமுத்திரம் சர்வ சராச்சரங்களையும் படைச்ச பயிர் நிலங்களும் அது இதும் எல்லாம் படைச்ச தேவன் உன்னோட இருந்தால், அவர் தகப்பனாய் இருந்தால், எல்லாம் அவர் உன்னை திருப்தியாய் போஷிப்பார், ஒரு குறையின்றி நடத்துவார். இதுவரை நடத்தி குறையின்றி காத்து மகிழ்வு தந்தீரே நன்றி ஐயா. இப்படி பாட்டு பாடுவார்கள். தேவன் நடத்துவார். நீ அவரை தகப்பனாய் கூப்பிடு. ஏசப்பா, என் வாழ்க்கையில் வாரம், என்னோட ஆண்டவரே. என் வீட்டில் முதல் தகப்பனாய் என்ற முகத்தகப்பன் எனக்குள்ள அப்பா இருந்தது. அவர் உலக தகப்பன். நீர் என்ற அப்பனே அம்மையும் சிருஷ்டிச்சு உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் தகப்பனாக இருக்கிற தகப்பனே, என் வீட்டுக்கு நீங்கள் வாங்க தகப்பனே. மேரேஜ் ஆகலையா? தகப்பன் வந்தால் மேரேஜ் ஆகும். கானா ஊரில் கல்யாணத்துக்கு கரத்தை நீட்டிய உடனே அற்புதங்கள் நடந்தது. முதல் அற்புதம், உன் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். உன் தம்பிக்கு நல்ல வருமானங்கள் உள்ள வழிகளை காட்டு, நல்ல வேலை வாய்ப்பு உண்டாகும். வியாதி நீங்கும். கண்ணநீரோடு இருக்காத, வியாதி நீங்கும். அவருடைய தழம்புகள், சரீரம் முழுவதும் தழம்புகள், எண்ணியால் ஒடுங்காத்த தழம்புகள். அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குவார். சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி, நீ வியாதியோடு இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம், இந்த வியாதி எந்த டாக்டரால் மாற்ற முடியலைன்னு சொல்லி கொண்டிருக்கலாம். நானும் அதே போல் ஒரு நாள் இருந்தது. 3 மாதம் கோமா ஸ்டேஜாக இருந்தது. கண்ணு தெரியாது, காது தெரியாது, சாப்பாடு இல்லை, எலும்பு தூரமாய் ஃபோசில் மாதிரி இருந்தது. என்ன உயிர்ப்பிச்சு கொண்டு வந்து இல்லையா? மரித்தவரை உயிர்ப்பிக்கிற தேவன், மரித்தவரோடும் உயிருள்ளவரோடும் பேசுகிற தேவன். He has all powers. Jesus Christ all answer. எல்லாற்றுக்கும் அவர் போதுமானவர். எல் ஷடாய், சர்வ வல்லமுள்ள தேவன். சமுத்திரத்தில் மேல் நடந்தவ இல்லையா? கேளுங்க, கேட்காதவர் கேளுங்க. எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்து கேளுங்க. ஆண்டவரே, நீர் உண்மையுள்ள தேவன், உயிருள்ள தேவன் எல்லாம் சொல்லுகிறாரு, எனக்கு ஒரு தரிசனம் தாங்க ஆண்டவரே. அப்படி கேளுங்க. அதிகாலையில் கேளுங்க. ஒரு 4 மணிக்கு எழும்புங்க, இல்லை 3:30 மணிக்கு எழும்புங்க. தூக்கமில்லாத நேரத்தை எழும்பி, ஆண்டவரே எனக்கு ஒரு தரிசனம் கொடுங்க. தரிசனம் வரும். தேவன் பேசுவார். உன் ஆத்துமா, நீ ஜாதி மதம், இந்த கட்டுப்பாடு, குலம், இனம், வம்சம் இதெல்லாம் விட்டுடுங்க. ஆண்டவரை தேடுங்க. யாரும் நமக்கு ஒத்தாசை செய்ய முடியாது. நம்ம உண்டாக்கிய தேவன் ஒருவர் இருந்தால் ஒத்தாசை வரும். சங்கீதம் 121 என்னோட ஆண்டவர் பேசின வார்த்தை. ஒத்தாசை வரும் பருவத்திலேக்கு என் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன். வானத்தையும் பூமியையும், இந்த 2 இடம் தான் நம்ம பார்க்குறோம். இரவில் போய் பார்த்தா நட்சத்திரங்கள் இருக்கும். பகல் பார்க்கும்போது சூரியன், இரவில் பார்க்கும்போது நட்சத்திரங்களும் சந்திரனும் எல்லாம் இருக்கும். பூமியை பார்த்து வானத்தை பார்த்து ஓடிக்கொண்டிருந்தால் இந்த அர்த்தம் என்ன? இதெல்லாம் சிருஷ்டிச்ச தேவனை நம்ம பார்க்க வேண்டும். ஒத்தாசை வரும் பர்வதத்திலேக்கு, பரலோகத்திலேக்கு நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய ஒரே குமாரன் இயேசு சிலுவையில் மரித்தது நமக்காக, காயப்பட்டது நமக்காக. 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை நோக்கி பார்ക്കുന്ന மக்களுக்கு அது தேவனுடைய பலம், வல்லமை.
கெட்டு போகுന്നவங்களுக்கு அது பைத்தியமாக இருக்கும். அல்லேலூயா. பிரியமான சகோதரா சகோதரி, ஞானும் அதே போல தான் இருந்தது. ஒரு ஹிந்து குடும்பம், விஸ்வசிக்கவே மாட்டேன் நான். என் தகப்பன் ரட்சிக்கப்பட்டதுனால, ഞാൻ 150 വർഷத்துக்கு முன்னே ரட்சிக்கப்பட்டார். அவர் രക്ഷപ്പെട്ടதுனால ഞാൻ രക്ഷപ്പെട്ടു. அவரை நினச்சி தான் நான் இயேசுவினை நோக்கி பார்த்தது. சிலுவை. அவர் அதிகாலையில் 3 மணிக்கு எழும்புவாங்க. சோத்திரம் சோத்திரம், வேற ஒன்றும் கேட்க மாட்டார். என்னடா சோத்திரம் 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 சோத்திரம், கண்ணை மூடி சோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்பார். மழை வரட்டு வெயில் வரட்டு, எந்த நேரத்தில் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஊரெல்லாம் அவரை சோத்திரக்காரனான்னு சொல்லி பேர் வச்சு, அவரை பேர் மாறிடுச்சு. ஞானசனம் எடுத்த பேரும் கூட மாறிப்போச்சு. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு பேர் வந்துச்சு. இங்கே இருந்து ஐநாவரத்திலிருந்து தாம்பரத்தை போகுது. எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? அந்த ஊருக்கு போனாலும் அந்த ஜனங்களை கூப்பிட்டு கேட்பாரு, சோத்திரம் எங்கே போகிறோம்? சோத்திரம் சொன்னான்னா தேவனாக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். சோத்திரம் செய்தவன் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அப்போ போதிடத்தெல்லாம் தேவனை மகிமைப்படுத்தணும். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் தான் நான் ரட்சிக்கப்பட்டது. நான் அதெல்லாம் நினைச்சு கொண்டிருந்தேன். பிள்ளைகளுக்கு பைபிள், அதில் சத்தியங்கள், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு படிக்க தெரியுமா? அவருக்கு தரிசனம் உண்டா? கெட்டுപോകുമില്ലേ? അപ്പം தகப்பனும் தாயும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது பிள்ளைகள் நேரான வழி வரும். பிள்ளைகள் வசனத்தை படிப்பார்கள். கொஞ்சம் பயப்படுவாங்க. உலகத்தை விட்டு தேவனுக்கு பயப்படுவாங்க. அதான் எங்கள் அப்பா சோத்திரம் பண்ணி கொண்டு இருப்பார், ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பார் எந்த நேரத்திலும். அதனால் நான் அதெல்லாம் நினச்சி சொல்வேன், அவரை சோத்திரம் பண்ணதின் ரகசியம் இதான். அந்த காலத்து தெரியல. சோத்திரம் பண்ணவன் தன்னை உண்டாக்கின தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. வில்லிவாக்கத்தை பக்கத்து தான் நான் இந்த வீடியோ வச்சு ரெடி பண்ணுறது. வில்லிவாக்கம் பக்கம். வில்லிவாக்கத்தில் ஏஞ்சல் டிவி ஓனர் அங்கே தான் இருக்குது. அவர் ஒரு பூசாரி குடும்பத்தில், பூசாரியோட மகன். அல்லேலூயா. 12 ராஜ்யங்களிலே அந்த சேனல் ஓடிக்கொண்டிருக்கிறது. 24 மணி நேரம் யூடியூபில் எல்லாம் ஃப்ரீயாகி கேட்கலாம், பார்க்கலாம். எனக்கு நான் அப்பப்போ ஐயாவுக்காக ஜெபம் பண்ணேன். இப்படிப்பட்ட மக்களை ஏன் ஆண்டவர் ரட்சிக்கப்படுத்தது? ஏன் அவரை தெரிஞ்சு கொண்டது? எத்தனையோ கோடீஸ்வரர்கள் உண்டு, எத்தனையோ பரிசுத்தவான்கள் உண்டு. ஏன் இந்த பூசாரியோட மகனை ரட்சித்தது? இன்றைக்கி எத்தனையோ கோடி ஆத்துமக்கள் நித்திய ஜீவனடையது, சமாதானம் பெற்றுக்கொள்ளது அந்த மகன் மூலமாய். சமாதானம் உண்டாக்குறவர்கள் பாக்கியவான்கள், அவர் தேவனுடைய புத்திரர்கள் இந்த எண்ணப்படும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, வியாதி நீங்கும், கடன் மாறும், பிரச்சனைகள் மாறும், படிக்க ஞானம் பெருகும், எல்லாம் பரத்தில் നിന്ന് ഉണ്ടാകും. அவை ஜோதிகளின் பிதாவின் நிறுத்து இறங்கி வரும். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரலோகத்தில் നിന്ന് இறங்கி வரும். அதிகாலையில் எழும்பி என்னை சிருஷ்டிச்ச தெய்வமே. எனக்கு ஒரு பாஸ்டரை தெரியும். நான் ரட்சிக்கப்படலை, அப்போது விசுவாசம் கிடையாது. அவர் எப்பொழுதும் ஜெபம் பண்ணும்போது எந்த தெய்வத்தின ஸ்தோத்திரம், அந்த பேரே சொல்ல மாட்டா. அவரை தெய்வம் எங்கே இருக்குது? உள்ளே இயேசு கிறிஸ்து என்ன உள்ளே இருக்குது. அது சொல்லலை. அவர் அதிலும் அதிகமாக அன்பு வச்சு சொல்கிறார், எந்த தெய்வத்தின ஸ்தோத்திரம், எந்த தெய்வத்தின ஸ்தோத்திரம், என்ற தேவன ஸ்தோத்திரம். அதான் தாவீது சொன்னது, என் தேவனே நீ என் தேவன். 63 சங்கீதம். அதிகாலமே ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். தூங்கி எழுந்திட்ட உடனே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். அதான் அப்ரகாம் 100 வயசில் ஒரு குழந்தை பிறந்தது. அவரை பேர் ஈசாக்கு. அவன் வளர்ந்து திருமண வயசெல்லாம் ஆயிருக்கும். அப்பொழுது ஆண்டவர் பேசுகிறாரு, அப்ரகாம் நீ உன்னுடைய ஒரே குமாரனாய அந்த ஈசாக்கினை நான் காட்டிருந்த மலையிலே, மோரியா மலைகளிலே ஒரு மலையில் கொண்டு போய் அவனை பலி கொடு. எத்தனை வருஷம் காத்திருந்த மகனை?
75 வயசில் அவரை அழைச்சார். அப்போ தான் ஆண்டவர் சொல்ல. அப்போ 25 இயர்ஸ் மீண்டும் அவர் எத்தனையோ வருஷமாகி வாழ்ந்தார். கல்யாண வயசாச்சு. அப்போது பிள்ளை பெருசாகிடுச்சு. அப்போ எத்தனையோ வருஷங்கள் அந்த மகனோடு வாழ்ந்த தகப்பன் 100வது வயசில் உண்டாய மகன். அப்போது ஆபிரகாம் சொன்னார், ரெடி, ஓகே, ஆமேன் ஆண்டவரே, வேறு ஒன்றுமே சொல்லலை. அதிகாலமே ஏர்லி மார்னிங் ஆபிரகாம் எழும்பினார். எழும்பி எல்லாம் ஆயத்தமாக்கினார். கட்டை பிளர்ந்தது. அங்கே மோரியா மலை என்பது கட்டை இல்லாத இடமா, அது மரம் இல்லாத இடமா, அது பயங்கரமான வனம் இல்லையா? இன்றைக்கும் கூட பல இடங்களில் வேலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், வயநாடு காடல்லவா. அப்போ அந்த மோரிய மலை 3 நாள் இரவும் பகலும் யாத்திரை செய்யணும். அந்த மோரிய மலையை போனாங்க. அந்த ஆபிரகாம் இருந்த வீட்டுக்கு பக்கத்தில் அவன் கட்டை பிளக்கணும். பலி கொடுக்கண்டே, பையனை தான் பலி கொடுக்க போகிறோம். சொந்த மகனை, ஒரே மகன், 100 வயசில் பெற்ற மகன். பிரியமான சகோதரங்களே, அவர் எந்த காரியமும் முறுக்க மாட்டார். ஆண்டவர் என்ன சொன்னாலும் அது செய்வோம். காரணம் என்ன? ஏர்லி மார்னிங்கிൻ്റെ அர்த்தம் என்ன? உலகத்தில் இருக்கின்ற சொந்த மகனேக்காளும் மனைவியேக்காளும் அவரேக்காளும் எல்லாற்றினேக்காளும் ஆண்டவர் தான் அவருக்கு முக்கியம். அவர் தான் அதிகமாக நேசிக்கிறார். நோ அம்பிஷன் அவுட் சைட் ஆஃப் ஹிம். வேற ஒன்றும் இல்லை. அதான் இயேசு கிறிஸ்துவினை சிலுவையில் அடிக்கும்போது அவரை சிலுவையோடு சேர்த்து வச்சு அடித்தது. திருப்பி பார்க்க முடியாது. முள்கிரீடம், வேறு 2 கள்ளர்கள் இருக்குது, 2 கிரிமினல்ஸுன நடுவில் தான் இயேசு. പക്ഷേ இயேசு கிறிஸ்துவினை திரும்பியெல்லாம் பார்க்க முடியாது. சேர்த்து வச்சு அடித்தது. அந்த சிலுவையில் அடிக்கும்போது அந்த சிலுவை திருப்பி போட்டு ஆணிகள் மடக்கி அடிக்கும்போது அவரை முகமெல்லாம் எப்படி இருக்கும்? ഞാൻ അതേക്കുറിച്ച് നേരത്തെയും കൂടെ എപ്പോഴും അഴുതുകൊണ്ടേയിരിക്കുക. യേശപ്പയുടെ அந்த സീനറി, த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட், த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் இங்கிலீஷ் ஃபிலிம், அது பார்த்து நான் அழுது த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அதில் அது காட்டுறாரு. அந்த சிலுவையிலே அவரை சேர்த்து வச்ச அந்த திருவிடத்தில் எழுதிக்கிறது மண்டமாகவே சேர்த்து வச்சு அடித்து அந்த ஆணிகள் திருப்பி அடிக்கணுமில்ல, அப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி திருப்பி போடும்போது அந்த போர் சேவகன்மார் எல்லாரும் அதில் மேலே கேறி நின்று அப்படி இப்படி எல்லாம் அடித்து, அந்த ஆணி எல்லாம் மடக்கி அடிக்கும் போது என் ஆண்டவர் எனக்காக தானே அதெல்லாம் சகித்தது. அவரை முகம் அக்லியாகி மாறப்படுது. அவரை முகம் விகிருதமாகி மாற்று. அதெல்லாம் நினச்சி பார்க்கணும். திருவிருந்து எடுக்கும்போது இதெல்லாம் நினைக்கணும். ராப்போஜனத்தில் இதெல்லாம் நினைக்கணும். அந்த இரத்தம் உன்னை அழகாக்கும்படியாக அவர் அழகில்லாதவராய், உன்னை ஐஸ்வர்யவான் ஆக்கும்படியாக அவர் தரித்திரனானார். அவர் கொண்டு வந்த அத்தனை பரலோக ஐஸ்வர்யവും அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிற மக்களுக்கு வந்து சேருது. அல்லேலூயா. பிரிய சகோதர சகோதரி, ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் சிலுவையை பாருங்க. எவரி ஆன்சர் இஸ் கிராஸ் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் சிலுவை உபதேசம், தேவனுடைய பலம் அந்த சிலுவையில் தான் முழு ரத்தம் நமக்கு மேலே சொட்டு சொட்டாய் வீணது. விசுவாசம், the blood of Jesus, the blood of Jesus, his son make us clean from every sin. യേശപ്പൻ്റെ രക്തം സകല പാപങ്ങളും നീക്കുന്ന മനുഷ്യൻ, സകല പാപങ്ങളും, എവരി സിൻ. பாதியல்ல, கொஞ்சமல்ல, எல்லா பாவங்களும் மாறும். നമ്മുടെ அப்பாவுக்கு மேலே எத்தனை அப்பமார் பாவம் செய்திருந்தாலும் நம்ம இயேசுவினை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அத்தனை பாவங்களும், அதான் இயேசு சிலுவையில் மரிக்கும்போது மரணமில்லாதவர் நமக்காக மரிக்கிறார். நம்முடைய மரணத்தை தான் அவர் எடுத்துக்கொள்ளுகிறார். அப்போது அந்த எருசலேம் ஆலயத்தினுடைய
തിരശ്ശീല കർട്ടൻ രണ്ടായി കിഴിച്ചത്. അതിൻ്റെ അർത്ഥം എന്നാ? പണക്കാരനായാലും ഏഴയാണെങ്കിലും കീഴ്ജാതിയാണെങ്കിലും മേൽജാതിയാണെങ്കിലും ആർക്കും നിത്യരാജ്യത്തിലെ പോക വഴി തിറക്കപ്പെട്ടത്. Only very few people find the straight and living narrow way. அதான் இடுக்கவும் நெருக்கமான வழி. இந்த வழியிலூടെ தான் பரலோகம் போக முடியும். ஓசோன் லேயரு கண்டுபிடிச்சது யார்? சில மக்கள் சொல்லுவாங்க, போலீஸில் டெஸ்ட் எழுத போனவங்க, காலேஜ் படிக்கிற பல மற்றவங்கள சொல்லுவாங்க, ராக்கெட்டு விடுறதுக்குள்ள ஃபியூயல் என்ன, அதுக்கு ஒரு பரிதி வரைக்கும் தான் அது போகும், அதுக்கப்புறம் என்ன അതിൻ്റെ போக்குவரவு அண்ட் ஃபியூயல், ഇതെല്ലാം സയൻസ് പഠിക്കുന്ന മക്കൾക്ക് தெரியும். പക്ഷേ റോക്കറ്റ് വിടുന്നവർക്കും സ്പേസ് ഷട്ടിലെ വേല ചെയ്യുന്നവർക്കും தெரியாத രഹസ്യമുണ്ട്. The blood of Jesus his son make us clean from every sin. യേശു ക്രിസ്തുവിൻ്റെ രക്തം ഒன்றே മനുഷ്യനുடைய സകല പാപങ്ങളെ നീക്കി നമ്മെ ശുദ്ധീകരിക്കുന്ന അവർക്ക് தெரியாது. ஞானிகளை வெக்கப்படுத்தும்படியாக ஊழியக்காரனை பைத்தியக்காரனாக்குறார் ஆண்டவர். பைத்தியக்காரனை செலக்ஷன் பண்ணுறாரு ஞானிகளை வெக்கப்படுத்தும்படியாக. ஹல்லேலூயா. எங்களை பைத்தியக்காராக அநேகர் சொல்லுவாங்க, பைத்தியக்காரன் போகன்னு சொல்லுவாங்க. என்ன எத்தனை பேர் சொல்லுவீங்க? எனக்கு எந்த கோபம் வராது. காரணம் என்ன? ஏன் இயேசு கிறிஸ்துவனே அப்படி சொல்லி இருக்கிறார். நான் குருவினேக்காளும் பெரியவனல்ல, ശേഷൻ. യേശു ക്രിസ്തു சொன்னது, നീ ആരെങ്കിലും നിന്നെ ഏതെങ്കിലും ചെയ്താൽ നീ திரும்பி ഒന്നും ചെയ്യാതെ. அதனால தான் கிறிஸ்துவ யாரும் ஒன்றும் செய்ய மாட்டான். ஏசப்பாவுக்கு கீழ்ப்பிடிக்கிறோம், அல்லாத பலமில்லான்னு சொல்லிட்டல்ல, ஒன்றுமல்ல. ஏசப்பா சொன்னதுனால செய்யக்கூடாது, அவர் சொன்னது தான் நம்ம செய்யணும். യേശു ക്രിസ്തു മാത്രമേ ഓസോൺ ലെയർക്ക് മേലോട്ട് പോനാൽ அந்த வழி உண்டாக்கி பரலோகத்திலேக்கு போய் சேர்ந்த ஒன்றே ஒன்று தான் இயேசுவின் சிலுவை. இந்த சிலுவை வழிதான் நம்ம போக முடியும். அதான் அந்த சிலுவையின் உபதேசம், பரலோக தேவனோட பலம். അതൊന്നുമില്ല, അത് ചുമ്മാங்க, அது மதம் மாற்றந்தாங்க. அப்படிலாம் சொல்லியா பரலோகம் போக முடியாது. ஆஃப்டர் டெத் வேர் இஸ் யுவர் எட்டர்னிட்டி? இங்கே சம்பாதிச்சு பட்சிகள், மிருகங்கள், கிளிகளும் மிருகங்கள் எல்லாம் அதுக்காக 7 நாளும் போவோங்க சாப்பிட்றதுக்கும் வேலைக்கும். மழை வந்தால் கூட குடை எடுக்காது பசு மாடெல்லாம். 7 நாளும் போய் வேலைக்கு. நம்ம என்ன பண்ணணும்? 6 நாள் வேலை செய்யணும். 7 എന്നുള്ളത് കർത്തൃ നാൾ. இப்போ 7 சிலுவையில் 7 வார்த்தை சொன்னதா இல்லையா? எல்லாம் சிருஷ்டிச்சதுக்கப்புறம் 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்தது அந்த சிருஷ்டியுடைய மகிமை காணும்படியாக. நம்ம எல்லாம் மகிமை கொடுக்கணும். 7 நாள் சுற்றி கரங்கும் போது உடையாத்ததெல்லாம் உடஞ்சில்லையா? எரிகோ மதில், சபிக்கப்பட்ட மதில். 7 குத்து விளக்கல் தன்னுடைய கரத்தில் ஏந்தந்த தேவனான். ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்குது. 7 நாளும் மிருகங்களை போல பட்சிகளை போல வேலை செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனம் கொடுக்கணும். நான் பிதாவானால் எனக்கு எங்கே அந்த கனம்னு கேட்குறார். கர்த்தர் எப்போதும் நம்மை பார்த்து கொண்டே இருப்பார். நம்மை சிருஷ்டித்தது எதுக்காக? நம்மை உண்டாக்கியது எதுக்காக? தாயின் கருவில் உருவாகும் போது நம்ம எலும்புகளெல்லாம் உருவாக்கி நம்மளை ஆணாய் பெண்ணாய் சுட்டுச்சு எடுக்குது எதுக்காக? அவருக்கு ஒரு உத்தேசம் உண்டு. சரி, நான் ஒரு காரியம் சொல்கிறேன். ஒரு கம்பெனியில் 6வது ஒருவரை வேலை கிடைக்கிறார், ஓனர். அந்த கம்பெனியில் அவர் அப்பாயிண்ட் ஆச்சு. அப்போ அந்த கம்பெனி ஓனருக்கு ஏதோ காரியத்துக்காக தானே அவர் வேலைக்கு வைக்கிறாரு. அதே போல் நம்முடைய கம்பெனி அது பரலோக கம்பெனி. அந்த பரலோகத்திலிருக்கிற தேவன் நம்மை சிருஷ்டிச்சது அவரோட கூட நாம இருக்கிறதுக்காக தான், அவரை மகிமைப்படுத்துறதுக்காக.
അതുപോലെ இந்த கிளிகளும் பட்சிகளும் மிருகங்களும் எப்போதும் அதுங்க போகுന്ന மாதிரி சாடி ஓடி நடந்து வேலை செய்து சம்பாதிச்சு சேர்த்து வச்சு துருப்பிடித்து நஷ்டப்பட்டு நித்திய நரகத்துக்கு போகாதபடி இயேசு கிறிஸ்துவினை நம்பு. தாயாரி சொல்லுவாங்க, அடே உங்களோட படித்தவர் தானா அந்த பையன், அவள் இப்போ கார் வாங்கினேன் எஸ்டேட் வாங்கினேன், அதெல்லாம் கேட்காத. தாய் சொல்லுதால அப்படி சொல்லுவாங்க. தாயிலும் மேலானவர் என்ன சொன்னார், என்னை நோக்கி பாரு, அப்பொழுது ரட்சிப்பு உண்டாகும். உனக்கு ஆண்டவர் திறந்தது தான் நீ திருப்தியாயிருக்கணும், மற்றவரை நோக்கி பார்க்கக்கூடாது. ஜீவதேவனை கண்டுபிடி, பைபிள் வாங்க, படி. பைபிள் மெடிடேஷன் இஸ் ஒன்லி கைடிங் ஸ்டார் இன் திஸ் வேர்ல்ட் ஆஃப் டார்க்னஸ். அழிஞ்சு போகுது உலகம் இது. தைவானை பாரு, அமெரிக்கா பாரு, துபாய் பாரு. இப்போது 2024 ஏப்ரல் மாதத்தில் நோக்கி பாரு, வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு எப்படி இருக்குது. தேர் இஸ் நோ பெர்மனன்ட் சிட்டி இன் திஸ் கிரவுண்ட். இயேசுநாதர் தான் சொன்னது. பூகம்பங்கள், பூமி அதிர்ச்சி. தைவானில் எத்தனை பூகம்பங்கள் ஒரு நாளில். பூகம்பங்கள், பூமி அதிர்ச்சிகள், தண்ணி பெருக்கி வருந்த சுனாமி, ராஜ்யத்தோடு யுத்தம் பண்ணுவாங்க, பிள்ளைகள் தகப்பனோடு அன்பு துணைஞ்சு போயிடும், மாமியார் மருமகளும் சேராது. இதெல்லாம் நடந்து கொண்டு தானே இருக்குது. ஆகவே இதெல்லாம் நடக்கும்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு, என் வருகை சமீபமாக இருக்குது. இப்போ ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போனாங்க என்ன வேணும், அவரை விசுவசிக்கணும். கேட்காம எப்படி விசுவசிக்கும்? விசுவாசம் என்பது கேள்வியினால தான் வரும். எத்தனை தமிழன் டிவி, ஹேவன் டிவி, எத்தனை டிவிகள் இருக்குது. ஆசீர்வாதம் டிவி 24 மணி நேரம், ஏஞ்சல் டிவி பாருங்க. சீரியல் பார்த்துக்கொண்டே 10 மணி வரை அங்கே முடிக்காதுங்க வாழ்க்கை. நரகம் என்பது கொடுமையான இடம். ஒரு செகண்டு தண்ணி இல்லாத இடம், ஒரு செகண்டு வெளிச்சம் இல்லாத இடம், அக்னிகந்தகரியும் எரியும். இதே சரீரம் ஆத்மாவும், ஆவி ஆத்மா சரீரம், இதே சரீரம் அந்த இடத்துக்கே கொண்டு போய் விடுவாங்க பிசாசு. இயேசு கிறிஸ்துவை இப்படிதான் விசுவசித்தால், பைபிள் சொல்லுது, நீ விசுவசித்தால் தேவனோட மகிமை காண்பாய். விசுவாசம்தான் நம்மை ரட்சிக்கிறது. பிரிய சகோதரா, நின்றைய ஆத்மா விலையேறப்பட்டதா. ஒரு ஆத்மா முழு உலகத்தை காலும் பெரியது. விசுவசிச்சா நித்திய ஜீவன். ஒரு மதில் பக்கத்தில் வீட்டில் ஒரு தென்னை மரம் நிற்குது, நல்லா ஃபெர்டிலைசர் லேண்டு, நல்லா தென்னை மரத்துலேருந்து தேங்காய் அப்படியே அது கொப்பரை போல ஆகி நல்லா காஞ்சு அது காற்றடிக்கும் போது அங்கே வீடுன்னு வச்சுக்கோ, மதிலிൻ്റെ மேலே வீணும். ஒருபட்சே அது அந்த ஓனரோட வீட்டுக்கு வீழலாம், அல்லது பக்கத்து வீட்டுக்கு வீழலாம். இதே போல் இல்லை, பாலன்ஸ் கிறிஸ்டின் அல்ல. நம்ம பாலன்ஸ் கிறிஸ்டின் அல்ல. தாவீது என்ன சொல்றது, கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தாழ்ச்சின்னு சொன்னால் இப்படி இல்லை, நேர லெவலில் நிற்கும். இப்படி இது தாழ்ச்சி அல்ல. தாழ்ச்சின்னு சொன்னால் ஸ்டெபிலிட்டி, டிசிப்ளின், ஒழுங்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். கர்த்தர் அதை இப்படி நடத்துவாங்க. அதான் என் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாலிய பிராயத்தில் சகோதரா, வாலிய பிராயத்தில் சிருஷ்டிக்கிறதானே. நான் சுக்கு காப்பி வியாபாரம் பண்ணி கொண்டு இருந்தது 10-15 வருஷம். அப்போ என்ன பிள்ளைகளெல்லாம் சின்ன வயசு, ஜோசப், சோலமன், பிளஸன். எனக்கு வாடகை வீடு, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அப்போ தான் ஆரம்பம் ஊழியத்தில். எனக்கு ஆண்டவர் பேசாமல் தரிசனம் தராமல் நான் ஊழியத்துக்கு வரமாட்டான்னு சொன்னேன். இந்த சென்னை சிட்டியில் பல தேசங்களில் அங்கே இங்கெல்லாம் போகும். காலையில் 3 மணிக்கு ஆரம்பிக்கும். அப்போ எனக்கு விசுவாசம் குறைவு. പക്ഷേ எனக்கு கைப்பிரதி கொடுக்க, நான் 1000 கைப்பிரதி எடுத்துகிட்டு போகும். அந்த காலத்தில் அப்பொழுது ஜனங்கள் அது வாங்கி படிப்பார்கள். நல்லா இருக்குன்னு சொல்லு ஜனங்களை. படித்ததுக்கப்புறம் கீழே போடுவாங்க. அவர் ஒரு வாட்டி படிப்பார். പക്ഷേ அதில் வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தை தான் இயேசு. இயேசுவை கீழே போட்டு போகிறாங்க. வார்த்தை தான் இயேசு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய். அதனால தான் பைபிளில் ஆதி காலத்திலே எழுதியிருக்குது, சமுதிரத்தை கீழே தண்ணீரில் உள்ளது, வானத்தில் உள்ளது, பூமியில் உள்ளது ஒரு சொரூபங்களாவது உண்டாக்கி வைக்காதுங்கன்னு சொன்னார் ஆண்டவர்.
காரணம் தேவன் வார்த்தையாயிருக்கிறார். வந்தாரே வந்தாரே இயேசு வந்தாரே. எங்கே? பெத்லகேமிலே குழந்தையாய் பிறந்தார், ஆலோசனை கர்த்தராய் பிறந்தார், ராஜாவாய் பிறந்தார், நித்திய பிதாவாய் பிறந்தார், வல்லமையுள்ள தேவனாய் பிறந்தார், சமாதான பிரபுவாய் பிறந்தார், குமாரனாய் பிறந்தார், பாலகனாய் பிறந்தார். இந்த தேவன் என்றென்றும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிற தேவனே அவர் என்ன சொன்னார்? எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பரலோகத்திலேக்கு உயர்த்தெழுந்து போகும்போது அவர் சொன்ன வார்த்தை கவனமாய் கேட்கணும். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களை கூட இருப்பேன். அப்படி தான் சொல்லிடுது, உங்களை கூட தான் இருப்பேன். அப்போ நமக்கு கூட இருக்கின்றது யார்? பரலோக தேவன் இயேசு கிறிஸ்து, ஆவியானவர், எங்கும் வியாபரிக்கிறவர், எலோஹீம், எல்ரோயி, நம்மை காண்கிறவர், யெகோவா எல்லாம் பார்த்து கொள்வார், யெகோவா ரப்பா, சுகம் தெரிந்த தேவன். எபிரேய பாஷை அதெல்லாம். ഒരുവൻ ക്രിസ്തുവിലായ പുതു സൃഷ്ടി. 2 കൊരിന്ത്യർ 5:17. ഞാൻ ചത്തുപോയി, അഴുകിപ്പോയി, ബ്രെയിൻ അഴുകിപ്പോச்சு, കണ്ണ് അഴുകിപ്പോச்சு, ஹார்ட்டு எல்லாமே அழுகிப்போச்சு, எலும்பு எல்லாம் கரைஞ்சி போச்சு. ஒரு எலும்பும் குண்டாயிருந்தது, எலும்பும் குண்டு. இதை நான் காட்டுறேன், எலும்பும் குண்டு இதே போல் எலும்பாக இருந்தது. இங்கே கை வச்சா கீழே இறங்கி வரும். என்னை பார்த்து பயப்படும் ஜனங்க. 3 மாதம் கோபா ஸ்டேஜ் கிடந்தில்லை, என்னை உயிரோடு கொண்டு வந்தா இல்லை. என்னை உயிர்ப்பித்த தேவன், அதான் அந்த கிருபா. அவரே காதில் பேசுவார், கிருப போதும்னு சொல்ல, கிருப போதும்னு சொல்ல, கிருப போதும். என் காது இதுவரையும் கேட்க முடியாது. காது ஏன் காது கேட்க முடியலேன்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டாம். இதெல்லாம் தந்ததுக்கு பின்ன காது கேட்க முடியாதுக்குமா? இயேசு கிறிஸ்துவினே கெத்சமனே தோட்டத்தில் பந்தங்களும் வடிவாളുகளும் வாளும் பரிஜயம் எல்லாம் வாட்டு வந்து ரோமாக்காருடைய போர் சேவகன்மார் அவரை பிடிக்க வரும்போது இயேசு கிறிஸ்து கேட்டார், என்ன ஒரு திருடனை போல பிடிக்க வந்தது? நான் உங்களை பக்கத்தில் தானே அங்கே எல்லாம் சுவிசேஷம் சொல்லி கொண்டு வந்தது. அப்படி அவர் கேட்டார். இயேசு யாருன்னு கேட்குறார். அவர் சொன்னார், நான் தான் இயேசு. எல்லாம் இல்லை, ரப்பர் பந்து எறிந்த மாதிரி எல்லாம் தூர தெரிச்சு போனார் கமாண்டோஸ் எல்லாம். வானம் பூமி படைத்த தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன் ஒரு வார்த்தை சொன்ன போது எல்லாம் உண்டாயிடுச்சு. நம்ம எப்படி உண்டாக்கினார்? மண்ணினாலே, அவரை கரத்தினால் உண்டாக்கினார். அவரை சுவாசம் இங்கே என்னை கைவிடலே, உங்களே கைவிடல. எனக்கு ஜீவன் தரணும்னு கேட்க முடியுமா? நான் ஜெபிக்க முடியுமா? கோமஸ்டே கிடக்கிறேன். எனக்காக அநேகர் ஜெபம் பண்ணேன். பாஸ்டர் பிரதாப் சிங் ஐயா திருவிருந்து கொடுத்து விட்டார். அவரை சர்ச்சில் நான் கொஞ்சம் சுகம் ஆகும்போது அங்கே போனேன். அயனாவரத்தில் 100 ஓட்டர் பக்கத்தில் இருந்தால் நேராக நடந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். அவரை சர்ச்சுக்கு போவோம், நடந்து போவேன். நான் இப்படி ஆடி தான் போவோம். இன்றைக்கி நேராக நிற்க போகலையே. அங்கே போகும்போது ஒரு வருஷம் ஒவ்வொரு நாளும் அங்கே போய் தனி ஜபத்தில் நிறைய ஜனங்களை தனித்தனியாக ஜெபம் பண்ணுவாங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். 1 நாளாமல் 16-11 அது சொல்லுது. நித்தமும் அவரை தேடணும், நித்தமும் அவரை சமூகத்தை நாடணும். என்ன அர்த்தம்? என்ன? எப்பொழுதும் ஜபம், எப்பொழுதும் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதை என் அப்பா அப்படி தான் பண்ணி விடுறது. அது நான் மனசில் வச்சு பிரதாப் சிங் ஐயாட சர்ச்சில் போவோம். அவர் மாதம் ஏதாவது கணக்கு கொடுப்பார். ஐயாவும் ஆப்ரேஷன் பண்ணி ரொம்ப முடியாத வந்த நேரங்கள். ஆனாலும் எனக்கு காது கேட்க முடியாத யாரையும் ஐயாவுக்கு தெரியாது. பரிசுத்தமானவர், மூத்த ஊழியக்காரர். இந்தியாவிலேயே 10 மூத்த ஊழியக்காரில் ஒரு மூத்த ஊழியக்காரர். அவர் நல்ல தாழ்மையானவர், எல்லாவரையும் நேசிக்கிறவர். நான் அடிக்கடிக்கு ஒரு வாரத்தில் 2 நாள் 3 நாள் தான் அங்கே போகும். தனிமையாக இருந்து ஜெபம் பண்ணோம். என் மனைவி அக்ஷாலும் வருவாங்க. அவ்வளோ 4 மணி நேரம்லாம் ஜெபம் பண்ணேன். நான் ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். ஒரு நாள், ஒரு வருஷம் ஆகுது. கோமா ஸ்டேஜ் எல்லாம் முடிஞ்சு 1 வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷத்துலேக்கு வந்து
அடுத்த வருஷத்தில் பார்த்தா நான் ஆண்டவரை எனக்கு காது காக்க முடியாது. தெசலோனிக்க புக்கில் எழுதியிருக்குது, பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோட ஆரவாரத்தோட நீங்கள் வரும்போது நான் எப்படி அந்த சத்தம் கேட்க முடியும்? நான் உயிரோடு இருந்தால் நான் கைவிடப்பட்டு போகுமே ஆண்டவர். அப்படி கண்ணீரோடு நான் ஜெபம் பண்ணேன் ஒவ்வொரு நாளும். எனக்கு இந்த வியாதி நோயெல்லாம் வந்த காரணமே பாவத்தினால தான் வருது. பாவம் என்ன? கர்த்தரை வார்த்தை கீழ்ப்படியாத பாவம், ஜபிக்காத்ததான்னு பாவம், கர்த்தர் சொன்னது செய்யாத்ததான்னு பாவம். அப்போ பாவங்களெல்லாம் வந்துச்சு. எனக்கு சுகம் தந்து எல்லாம் தந்து அநேகரோட ஜபத்தினால எனக்கு நல்லதாகி போது நான் அவரிடத்துல ஜெபம் பண்ணி இந்த பாவங்களை வந்து காது கேட்கணும்ன்றார். ஐயாவோட பிரதாப் சிங் ஐயா வாட்டர் டேங்க் பக்கத்து ஐநாவரம் ஜெபம் பண்ணி கொண்டு கண்ணீர் அப்படியே வரும். பெட்டன்னு ஒரு சவுண்டு, மெல்லிய சவுண்டை ஜபம் பண்ணி முடியும் போது மனைவி பக்கத்தில் இருக்குது. நான் ஜபம் போகலாம், நமக்கு டைம் ஆகுது, மணி 7:30 ஆகுது, சாயங்காலம் நைட்டு 7:30 மணி ஆக போகுது. போன்னு சொல்லி எழும்புந்த நேரத்தில் ஒரு சத்தம், பரலோக ராஜ்யத்திலிருந்து ஒரு சத்தம். 1 கொரிந்தியர் 15:3. அந்த சத்தம் கேட்ட உடனே நான் சிம்பு வீண்டும் திறந்தேன். எனக்கு அந்த வசனம் எங்கே இருக்கு தெரியாது. 1 கொரிந்தியர் 15:3. அப்படியே பைபிளை திறந்து வீண்டும் உட்கார் வைஃபிட்டு சொன்ன உட்கார்ந்தா வீண்டும் பைபிளை கடை அந்த இடத்த படித்து எனக்கு பெரிய சந்தோஷம். எனக்கு பணம் பொருள் எல்லாம் பெரிய சந்தோஷம் இல்லை, கர்த்தர் என்னோடு பேசினார். அல்லேலூயா. எடுத்து படித்து அதில் என்ன எழுதியிருக்குது அப்போ தான் எனக்கு கேட்டல் வந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயர்த்தெழுந்தார். அந்த 3 இடத்துல வரும்போது எனக்கு அங்கே காம கிடக்குது. காமா தமிழில் காமன்னு சொல்லும், மலையாளத்தில் கோமைன்னு சொல்லும், இங்கிலீஷில் ப்ரொனன்சியேஷன். அப்போ கோம கிடக்குது, அங்கே நிறுத்த முடியாது. அவர் கேபாவுன்னு சொன்னார் பேதுரு, பாரா கேபாவுக்கும் 12 சீஷர்களுக்கும் தரிசனமானார் உயர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் 12 சீஷருக்கும் கேபாவுக்கும் முதல் சீஷனார் பேதுரு. 12 தரிசனமானார். அப்புறம் அதில் எழுதியிருக்குது, காமை இருக்குதுன்னா வீண்டும் வசனம் படிக்கணும். ஆண்டவர் என்ன சொன்னார்? 1 கொரிந்தியர் 15:3. அதுக்கடுத்து படித்து விட முடியாதுமா, வீண்டும் படித்தது 4, 5, 6. அதில் எழுதியிருக்கிற வசனம் என் ஹிருதயத்தில் வந்தது. தெரியாததெல்லாம் தெரிஞ்சு வச்சு சந்தோஷத்தோடு இருக்கிறேன். காது கேட்கலாம் பரவாயில்ல ஆண்டவரே, அநேகர் என்னை நிந்திச்சாலும் பரவாயில்ல, என் ஆண்டவரோடுள்ள தொடர்பு, அந்த ஊடுருவி வருந்த வார்த்தைகள், அந்த உரிமை கர்த்தர் எனக்கு தந்தார். பரலோக ராஜ்யமாய் உள்ள தொடர்பு உண்டாக கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. எல்லாம் நன்மைக்காய் செய்வார் ஆண்டவர். அல்லேலூயா. காயங்கள் உண்டாக்குന്നവരും காயங்கள் கெட்டுന്നവരും அவர்தான். 1 நாளாகமம் 29:11-12 சொல்லுது, எல்லாம் அவரால் தான் முடியும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவரை கரத்தினால் ஆகும். 89 சங்கீதம் 13ஆம் வசனம். உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்குதா ஆண்டவரே? சங்கீதக்காரர் சொல்கிறார், வல்லமையுள்ள புயம். உம்முடைய கரம் பராக்கிரமம் செய்யும், உம்முடைய கரம் உன்னதமானது. அதான் சங்கீதக்காரன் மோசே சங்கீதம் எழுதும்போது பாட்டு பாடும்போது என்ன சொன்ன பாடி, சங்கீதம் 91:16. அல்லேலூயா. நீடித்த நாட்கள் நமக்கு உன்னை திருப்தியாக்கி நான் நீடித்த நாட்கள் நான் உயிரோடு இருப்பேன்.
ஐ வில் சேவ் them. அப்படி சொல்கிறார். அல்லேலூயா. 41 ஏசாயா 41:10 சொல்லுது, I will uphold you with my righteous right hand. என் நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குவேன். ஜேம்ஸ் சொல்லி கோட்டையிலேருந்து ஒரு பிரதர் இங்கே வந்தார். அவர் பெந்தகோஸ்து சர்ச்சில் ஏஜி சர்ச்சுக்கு போகிறார். அவர் கிண்டி வேலை, அதனால் ஏஜி சர்ச்சுக்கு போயிட்டு போவோம். அவரை மனைவி ரோமன் கத்தோலிக்கு, அவர் மனைவி குடும்பம். அவர் இந்த மனைவி குடும்பத்தில் தான் இருக்குது அந்த முகப்பேரில். அவர் சொன்னார், ஐயா நீங்களும் யானும் ஒருமனப்பட்டு மலை ஜபத்துக்கு போகலாம் வாங்க. சரி, ஓகே, உங்களுக்கு என்ன செலவு இருக்கிறதோ நான் பார்த்துக்கலாம். அவர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர், அவர் ஐடி, நல்ல சம்பளம், 10-15,000 ரூபா. அந்த 20 வருஷத்துக்கு முன்னே 15,000 ரூபா வருது. அப்போது அம்ச்சிக்கரையில் திருவிக்கா பார்க்கு, அந்த பார்க்கு இப்போ அது மெட்ரோ ட்ரெயின், அண்டர் கிரவுண்டில் ட்ரெயின் போனோம். நாங்கள் அந்த இடத்துல இருந்து ஒரு நாள் ஜெபம் பண்ணினோம், மலை ஜபம். மீண்டும் இங்கே வந்து ஜெபம் பண்ணோம். அவர் சொன்னார், எனக்கு பயங்கர பயம், காரை ஓடிக்க முடியாது, பைக் ஓடிக்க முடியாது, ஸ்கூட்டர் ஓடிக்க முடியாது, அதுக்காக ஜெபம் பண்ணுங்கய்யான்னு சொல்லி ஜெபம். எதுக்கு பயப்படுற? ஏசப்பா என்ன சொன்னார் உயர்த்திருந்த உடனே, பயப்படாதே நீ வாழ்ந்திரே, இப்படி தானே சொன்னேன். ஆண்டவர் சொன்னது கீழ்ப்படியணும். கரங்களை பிடிச்சி ஜெபம் பண்ணினோம். அப்போது ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை தந்தார். 2 தீமோத்தி 1:7 அந்த வார்த்தை, தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் அன்பு, தைரியம், தெளிந்த புத்தி, அது செல்ஃப் டிசிப்ளின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இது சொல்லி ஜெபம் பண்ணி முடிஞ்சோடனே அவருக்குள்ளே இருந்த ஏதோ ஒரு பிசாஜ் அவருக்குள்ளே வெளியில் ஓடி போயிடுச்சு. The word of God is mighty weapons against the power of darkness. அதான் பைபிள் படிக்க சொல்கிறாங்க. வார்த்தை என்பது தேவன், இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்து வாயனால தான் எங்கே பார்த்தாலும் மெகாஃபோன் ஊழியத்துக்கு தடை பண்ணது, வேதத்தை படிக்கிற இடத்துல தடை பண்ணது. வட இந்தியாவில் மிஷனரிமாரை கொல்றாரு. அகஸ்டின் ஜெயகுமாரன் என்ற வீடியோ பார்த்தோம். கொடூரமாய் கொண்டாங்க ஒரு மிஷனரியை. அப்போ இப்படி உள்ள காரியங்கள் காரணம் வார்த்தைகள் மற்றவருக்கு கேட்கக்கூடாது. பிரசங்கம் பண்ண ஜனங்கள் போவாங்க. பிரசங்கம் பண்ணும்போது அது கேட்குவாங்க. கேட்கும்போது விசுவாசம் உண்டாகும். என்ன விசுவாசம்? இயேசு மாத்திரமே உண்மையான தெய்வம், இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், இயேசு கிறிஸ்துவை விசுவசித்தால் நித்திய ஜீவன். இது அவர் கேட்டு அந்த விசுவாசம் அவருக்குள்ளே பெருகும். அப்போ கிருபை வந்து அவரை தாங்கும். கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படும். தண்ணீரில் முழுகி ஞானஸ்நானம், மரித்து உயர்த்தெழுந்தேக்கும், இயேசுவை போல பாடுகள் அனுபவிக்கும். இது ஜனங்களை எல்லாரும் இயேசு பக்கமாய் வரும். இது பிசாஜி, இந்த டெக்னாலஜி அவன் மனுஷனுக்குள்ளே புகழ்ந்து அந்த வசனத்தை கேட்காதபடி தடை பண்ணுகிறார். வானமண்டலத்தில் சாத்தான அவன் ஆவிசானங்களும். அல்லேலூயா. எத்தனை வெட்டி ஞான இந்த காரியங்களெல்லாம் ஜனங்கள்கிட்ட சொல்லுவோம், நேரடியாக சொல்லுவோம். அப்போ அந்த பிரதரை 15,000 ரூபா சம்பளம் இருந்த மகனுக்கு பெட்டன்னு 60,000 ஆச்சு. அவருக்குள்ளே இருந்த அந்த பிசாது அவர்கிட்ட ஓடி போச்சு. அப்போ பணத்தை குறையாக்குறது, வறுமத்தனம் கொண்டு வருது, பயம் கொண்டு வருது யாரு? பிசாஜு. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காத போகும். மாந்திரிகள் வாய்க்காத, செய்வனை வாய்க்காது, ஆபிச்சாரங்கள் வாய்க்காதே, ஏவி விடுന്നത് வாய்க்காதே. உனக்கு உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும். எண்ணாம 23-25 படித்து பாருங்கள். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இஸ்ரவேலை குறிச்சொல்லுங்களா? யாக்கோபு ஜபம் பண்ணினார். யாக்கோபு வனாந்தரத்தில் ஜபம் பண்ணினதே, ஏணி போல காட்டினதே, பரலோக தரிசனம் கிடைச்சதே. அந்த பாடுகள் தேவன் நினைச்சு பார்த்து அவரோட சந்ததிகளுக்கு ஒரு நாளும் பில்லி சூனியங்கள் வாய்க்காது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு குறி சொல்லவே முடியாது யாரும். ஆமென், அல்லேலூயா. யாக்கோபு அனுபவித்த கஷ்டங்கள், யாக்கோபின் தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா.
ஹல்லேலூயா. നമ്മുടെ തകപ്പൻ്റെ ആശീർവാദം നമുക്ക് ഐശ്വര്യം കൊണ്ടുവരും. ഹല്ലേലൂയ. அந்த ஜேம்ஸ் எന്ന மகன், கோட்டைக்காரன் மகனுக்கு அவனுக்குள்ளே இருந்தால் அந்த பிசாஜ் ஓடி போய்விட்டது. அவருக்கு 60,000 ரூபா சம்பளம் ஆயிடுச்சு. என்னிடத்தில் சொல்லலை. நான் சர்ச்சுக்கு போனேன் அவரை கூட ஒரு நாள். சாட்சி சொன்னார் சர்ச்சில். அவர் சாட்சி நேரத்தில் 15,000 ரூபா தான் எனக்கு சம்பளம் இருந்தது, இப்போ எனக்கு 60,000 ரூபா தானே. HCL கம்பெனி. ஹல்லேலூயா. அந்த காலத்தே 60,000 வரைக்கும் இப்போ எப்படி இருக்கும். வெரி பிரில்லியன்ட் மேன், கிறிஸ்துவன். அவரை மனைவி ரோமன் கத்தோலிக்கு. அவரை வீட்டில் ஜெபம் பண்ண விட மாட்டான். இயேசு நல்லா சொல்ல விட மாட்டான். மாதாவு மரியாதைன்னு சொல்லணும். இவர் பாத்ரூமுக்குள்ளே போவாங்க. பாத்ரூமில் உட்கார்ந்து கதவு சாட்சி போட்ட இவர் சொல்ல, நான் குளிச்சுட்டு வரான்னு சொல்லுவேன். அவர் பெட்டன்னு ஒரு குளிச்சு அங்கேயே இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. வெளியில் போயால் எங்கே போகுன்னு கேட்பாங்க. அப்போ பொய் சொல்லி போகக்கூடாதுல்ல. அதனால் பாத்ரூமுக்குள்ளே இருந்தோண்ட, ஆண்டவரை என் மனைவி மாதாவினே கும்பிட்டு கொண்டிருக்கிறாரு, ஏசப்பா எனக்கு நீ ரட்சிப்பை தந்திர, என் மனைவியை ரட்சியும். பாத்ரூமுக்குள்ளே இருந்து ஜெபம் பண்ணுவார். கண்ணை நீர் ஒழுகிக்கொண்டே இருப்பார். வெளியே வரும்போது சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோடு வருவாங்க. அந்த மகனை உயர்த்திய தேவன் இன்னும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லவர், வல்லவர், கிருபை நிறைஞ்சவர். ஓப்பன் தேர் ஐ ஸ்பிரிச்சுவல் ஐஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென். அப்படிப்பட்ட மக்களுடைய கண்ணுகள், ஆவிக்குரிய கண்ணுகள் திறக்கப்பட வேண்டும். அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். நிச்சயமே திறக்கும். RC to RC. ഞാൻ அப்படி தான் சொல்லுவாங்க. மேடம் RC to RC அதென்ன ஐயா? ரோமன் கத்தோலிக் டு ரியல் கிறிஸ்டியன். ஹல்லேலூயா. ஃப்ரம் எர்த் டு எட்டர்னிட்டி. அதான் ഇതിൻ്റെ അർത്ഥം. ഭൂമിയിലേ കിടന്ന്, ഭൂമിയിലേ வாழ்ந்து, ഭൂമിയിലേ சம்பாதிச்சு, இங்கே ஏசியிலும் நல்ல பணக்கட்டிலும் நல்லா வசதியாய் வாழ்ந்து நல்லா சாப்பிட்டு பன்றிகள் இருக்கின்ற போல வாழக்கூடாது. பன்றி எப்படி சாப்பிடும்? மேலே பார்க்குமா? அவனை அறுக்க கொண்டு போகும்போது, அறுவடைக்கு கொண்டு போகும்போது ஒரு கொம்பல் கட்டுவாங்க, 2 கை 2 கால். அப்போ மேலே பார்ப்பார், ஒரு 2 மனுஷர்களை கட்டி தொங்கி கொண்டு. சூரியனை மேலே சூரியன் நிற்குது. அப்போ தான் சூரியனை பார்ப்பார். ஓ, இப்படி வெளிச்சம் கொடுக்குற ஒரு சூரியன் இருக்குதா? அல்லேலூயா. சூரியனை பார்க்கணும். நம்முடைய ஆண்டவர் நீதியின் சூரியன். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன். நோக்கி பாருங்க. சூரியன் அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் கொழுத்த கன்றுகளை போல வெளியில் புறப்பட்டு போவார்கள். இளங்கிளைகளை போல உங்கள் பிள்ளைகள் ஓங்கி படர்ந்து வளருவார்கள். ஒலிவு மர கன்றுகளை போல மாறும் உங்கள் பிள்ளைகள். கம் டு ஜீசஸ். ஜீசஸ் only way to go heaven. ஜீசஸ் a true God, living God. பாவத்தை மன்னிக்கிறவருக்கு அவருக்கு மாத்திரமே அதிகாரம். பரலோகம் கொண்டு போகிறதுக்கு அவருக்கு மாத்திரம் அதிகாரம். இயேசுவினை மாத்திரம் நம்புங்க. இயேசுவினை நேசிங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார். 53 ஏசியா 5. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின தீர்ப்பு அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். பிரியமானவர்களே, இயேசு நம்மை நேசிக்கிறார். இயேசு நம்மோடு இருக்கிறார். சிலுவையை நோக்கி பாருங்கள், ஜெபம் பண்ணுங்க, அதிகாலையில் எழும்பி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவன் நம்மை ரட்சிப்பார். ஆமேன். எல்லா மகிமையும் ஆண்டவருக்கு உரியது. ஆமேன். Glory to God. May God bless you. Amen. Hallelujah.